என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி, உதயகுமாராக இருந்தாலும் சரி, நீங்கள் காலில் விழுந்து வழங்கிய இடம் பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களும் துணை பொதுச்செயலாளர் டிடிவி அவர்களும் மறந்துவிட்டு அதிகாரத்தில் இருக்கின்ற மமதையில் பேச வேண்டாம். இந்த ஆட்சி 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நல்ல தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கும். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் டிடிவி அவர்கள் பின்னால் சட்டமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் 18 பேரும் சட்டமன்றத்திற்கு செல்வோம். எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு நிச்சயமாக முதலமைச்சரை மாற்றி கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் டிடிவி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தமிழகத்தில் மலரும். அது மிக விரைவில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மேலூரே மதுரையை வியக்கத்தக்க வகையில், தமிழகமே வியக்கத்தக்க வகையில் காலை 9 மணிக்கு நிகழ்ச்சி. நாம் அனைவரும் 8:30 மணிக்கு அங்கு இருக்க வேண்டும். ஏறத்தாழ நாம் ஒரு 5:30 மணிக்கு இங்கிருந்து புறப்பட வேண்டும். எனவே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவரும் 5:30 மணிக்கு புறப்பட்டு 3 மணி நேரம் இங்கிருந்து நாம் பயணிக்கக்கூடிய தூரம் இருக்கிறது. 8:30 மணிக்கு உள்ளாக கூட்டரங்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு, அதற்கு தேவையான வாகனங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவரும் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்களும் இருந்து கவனித்துக் கொள்வார்கள். அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு எந்தெந்த பகுதிகளிலிருந்து நாம் எவ்வளவு பேர் கலந்து கொள்கிறோம் என்ற பட்டியலையும் கொடுத்து மிக சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, பல்வேறு விதங்களிலே பல்வேறு விரக்திகளை பேசக்கூடியவர்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய விமர்சனம் எல்லாம் இன்னும் ஒரு அமாவாசை மட்டுமே உங்களுடைய விமர்சனங்கள் ஈடுபடும். அதற்கு பிறகு நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் கற்பகம் தோட்டம் அண்ணன் டிடிவி தினகரன் இல்லம் என்பதை நீங்கள் உணர்ந்து பேச வேண்டும். நிச்சயம் அந்த நிலை மிக விரைவாக வரும் என்ற உறுதியை சொல்லி, எப்பொழுதும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கரூர் மாவட்டத்தில் உறுப்பினர் படிவத்தை பெற்று சேர்த்தக்கூடிய உறுப்பினர் நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து மாவட்டங்களிலும் அண்ணன் டிடிவியுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற மாவட்டங்களில் முதல் மாவட்டம் கரூர் மாவட்டம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வந்திருந்த அனைவருக்கும் நேற்று 9 மணிக்கு மேலதான் எல்லாத்துக்கும் போன் வந்திருக்கோம். நைட்டு நான் புறப்படும் போது சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா வந்து கலந்துக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, 3 தினங்கள் நான் அங்கே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அங்கிருந்து தான் பணியாற்ற போகின்றோம். மத்தியானம் 1 மணிக்கு கிளம்பணும்னா திரும்ப 15 நிகழ்ச்சி முடிஞ்சுதான் வருவோம். நீங்கள் எல்லாரும் இங்கே மாவட்ட ஆய்வாளர்கிட்ட துணை செயலர்கிட்ட பேசி ஒன்றுபட்டு எழுச்சியோடு கலந்து கொள்ள வருகை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக இந்த அரசு அம்மாவுடைய கொள்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு. அம்மா என்ன நோக்கத்திற்காக, அம்மாவுடைய லட்சியம் என்ன லட்சியங்களுக்காக இந்த ஆட்சியை மீண்டும் அமைத்தார்களோ முற்றிலும் மாறாக இந்த அரசு எடப்பாடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா அரசு காவிரி நலனில், தமிழகத்தினுடைய நலனில் துளியும் அக்கறை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அரசு தமிழக விவசாயிகள் மீது, காவிரி நதியின் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்நேரம் சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு தீர்மானத்தை இயற்றி மத்திய அரசை வலியுறுத்தி இருக்க வேண்டும். ஒரு முதுகெலும்பில்லாத முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு முதுகெலும்பில்லாத துணை முதலமைச்சராக பன்னீர்செல்வம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். காரணம், அவர்களுக்கெல்லாம் மத்திய அரசின் மீது பயம். தங்கள் குடும்பத்தின் மீதும் தங்களை சார்ந்தவர்கள் மீதும் வருமான வரித்துறை சோதனையுடைய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கு பயந்து தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி காவிரியினுடைய நதிநீர் பிரச்சனையில் தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தார்கள். ஆனால் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. தமிழகத்திற்கும்
தமிழகத்தினுடைய நலனுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அரசு நிச்சயம் வீட்டிற்கு செல்லும். அந்த காலம் மிக விரைவில் 1 மாத காலத்திற்குள்ளாகவே இந்த நிகழ்வு ஏற்படும் என்ற உறுதியை உங்களிடத்திலே அன்போடு சொல்லி, அண்ணன் துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவருடைய தலைமையில் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் தமிழகத்தில் மலரும். நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தமிழக விவசாயிகளுடைய நலனாக இருந்தாலும் சரி, அனைத்து நலனும் அண்ணன் டிடிவி அவர்களால் பாதுகாக்கப்படும் என்ற உறுதியை உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.